இப்போ கிட்டடியில் போன 21ஆம் தேதி நான் தாக்கல் செய்திருந்த ஒரு வழக்கு, அதாவது என்னிடம் 2 காசோலைகளை தந்து என்னிடம் கைமாறிய பணத்தை அவர் எனக்கு தரவில்லை, காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார் என்ற காரணத்துக்காக 2016ஆம் ஆண்டளவில் சிஐடியினருக்கு போய் என்னோட முறைப்பாட்டை வைத்திருந்தேன். அதன் பிரகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருக்கின்றது. அப்போ கடந்த 21ஆம் தேதி சுயினம் காரணமாக என்னால் போக முடியவில்லை. ஆனால் பொதுவாக அந்த நீதிமன்றத்தில் வழக்காளியாக இருக்கலாம், எதிராளியாக இருக்கலாம், அந்த தேதியில் போகவில்லை என்று சொன்னால் அந்த நீதிவான் அவர்கள் மீது பிடிபிராந்து விடுப்பது வழமை. பிறகு அந்த எதிராளியோ அல்லது வழக்காளியோ தன்னுடைய நியாயமான காரணங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கின்ற பொழுது அவர் அந்த நீதிபதி அவர்கள் அதை ரத்து செய்து விடுவார்கள். இதுதான் எனக்கும் நடந்தது. அப்போ அதை இந்த சில சமூக வலைத்தளங்கள் ஒரு பொய்யாக நான் யாரிடம் காசு வாங்கியதாகவும் நான் அவர்களுக்கு காசு கொடுக்கவில்லை என்பதற்காக வழக்கு போட்டதாக பொய்யான பரப்புரைகளை பரப்பியிருந்தார்கள். இன்றைக்கு கூட நான் சிஐடியினரிடம் ஒரு முறைப்பாட்டை செய்திருந்தேன். என்னை அழைத்திருந்தார்கள். இந்த முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்கள அவர்கள் மருந்து கொள்வனவில் முறைகேடாக நடந்து கொண்டிருக்கின்றார் என்ற வகையில் அவர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம், அந்த சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் அமைச்சர்கள் எங்களுக்கு தரப்பட்ட தகவல் அடிப்படையில் மருந்துகளினுடைய அவசிய தேவை இருந்த வகையில் நாங்கள் ஒரு கொள்கை முடிவைத்தான் கொடுத்தோமே ஒழிய அது அந்த மருந்து எப்படியான தரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும், அதனுடைய விலை, அதுக்கென்று சில விதிமுறைகள் நடைமுறைகள் அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அதை அவர்கள் அந்த அதிகாரிகள் அதை பின்பற்றி இருக்க வேண்டும். அது பின்பற்றாதது அவர்களுடைய தவறு. கடைசியில் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது தவறான வழிமுறைகளை, தவறான நடைமுறைகளை அவர் பின்பற்றி இருக்கின்றார்கள். அதால் அந்த முறைகேடு ஏற்பட்டிருப்பதாக. அந்த வகையில் அன்று அந்த அமைச்சரவையில் சம்பந்தப்பட்ட சகலரும் சிஐடியினருக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் தான் நானும் இன்று சென்றிருந்தேன். அதை கூட சமூக வலைத்தளங்கள், இந்த ஊடகங்கள் அதை விளங்கி கொள்ளாமல் அல்லது விளங்கி கொண்டும் இவ்வாறான பொய் செய்திகளை போடுவதற்கு கூடாக தங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற வகையில் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சியாக நாடாளுமன்றம் சென்று வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த முறை எனக்கு போக முடியவில்லை. இது எனக்கு கிடைத்த ஒரு ஓய்வாக நான் கருதவில்லை. ஆனால் எனக்கு என்னுடைய மக்களுக்கு, உங்களுக்கு தெரியும், தினமும் நூற்றுக்கணக்கில் மக்கள் நேரிலேயோ அல்லது தொலைபேசி கூடாகவோ அல்லது கடிதங்களுக்கு ஊடாகவோ என்னோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல கோரிக்கைகளை முன்வைத்திருப்பார்கள். அந்த கவலை ஒன்றுதான் எனக்கு இருக்கின்றது ஒழிய இந்த இடைவேளையில் எனக்கு அந்த கிடைத்த இடைவேளை மக்களுக்கு உதவ முடியலை என்ற ஒரு கவலையை ஒழிய எனக்கு வேறொரு கவலையும் இல்லை. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து விட்டுத்தான் எங்களால் அதுக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் பொதுவாக எங்களுடைய கட்சி கொள்கையும் நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் நாடாளுமன்றம் சென்ற நாங்கள், அவர்களும் ஆயுத போராட்டங்களுக்கு ஊடாகத்தான் நாடாளுமன்றம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் தான் அவருடைய கொள்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இபிடிபியை பொறுத்தவரை இடதுசாரியினுடைய பின்னணியில் எங்களுடைய கருத்துக்கள் மற்றது எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம்.
அப்படினால் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் பொறுக்க வேண்டி இருக்கின்றது நாங்கள் அதற்கான பதிலை சொல்வதற்கு. அதுவரையில் நாங்கள் அதை அவதானித்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தேர்தல் காலகட்டங்களில் முன்வைத்த கருத்துக்களை அவர்கள் எந்தளவுக்கு நடைமுறையில் முன்னெடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து தான் நாங்கள் அதுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதான் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.